திருவண்ணாமலை மாநகரில் உள்ள சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வடவீதி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 1008 காவடி மற்றும் 401 பால்குடம் ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடத்தி மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான முருக பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் 1008 காவடிகளை எடுத்தும் 401 பால் குடங்களை சுமந்தும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி கிராமத்தில் உள்ள குன்றுமேடு பாலசுப்பிரமணியர் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பல வகையான காவடிகளை சுமந்தும் அலகு குத்தியும் தேர் இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள அருள்மிகு செல்வமுத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப்பெருமானுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். ஆடி கிருத்திகையை ஒட்டி திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகை வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க, வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மலைக்கோவில் காவடி மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வெள்ளி கவச அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மலைக்கோவில் முழுவதும் பக்தர்கள் திரண்டு அரோகரா கோஷங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர்.